வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பல பதிவுகள் வீட்டில் பண வரவு அதிகமாகிறதுக்கு, கடன் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு, கொடுத்த கடன் சீக்கிரம் வர்றதுக்கு, வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு, வீட்டில் ஒரு நல்ல இணைஞ்சல் எப்பயுமே இருக்கிறது மெயின்டைன் ஆகிறதுக்கு பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். பலர் நமக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதெல்லாம் ஓகேங்க, உடம்புல பல நோய் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன், பல மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறேன், ஹோமியோபதி அந்த எல்லா பற்றி சீதாபதி எல்லா பற்றியும் தொடர்ந்து தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? இல்லை தொடர்ந்து நோய் வந்துக்கிட்டே இருக்குது, எது அடிபட்டால் கூட சரிங்க, அடிக்கடி தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த நோயிலேருந்து வெளிவந்து உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி முருகர்கிட்ட உக்காந்துக்கிட்டு வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பல பதிவுகள் வீட்டில் பண வரவு அதிகமாகிறதுக்கு, கடன் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு, கொடுத்த கடன் சீக்கிரம் வர்றதுக்கு, வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு, வீட்டில் ஒரு நல்ல இணைஞ்சல் எப்பயுமே இருக்கிறது மெயின்டைன் ஆகிறதுக்கு பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். பலர் நமக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதெல்லாம் ஓகேங்க, உடம்புல பல நோய் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன், பல மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறேன், ஹோமியோபதி அந்த எல்லா பற்றி சீதாபதி எல்லா பற்றியும் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த மருந்து சாப்பிட்ணும். லைஃப் டைமுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. அப்பயும் மெயின்டைன் பண்ணணும், ஃபுட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பலர் சொல்கிறாங்க. சிலருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அப்பப்போ உடம்புல தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சளி பிடிக்குது, சரி சளி பிடிச்சிருச்சே கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. சளி சரியான உடனே அடுத்தது வேற ஒரு தொந்தரவு வருது, அடுத்து அடிபடுது, கால் அடிபடுது. இந்த மாதிரி தொடர்ந்து தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? இதற்கு ஏதாவது பதிவு இருந்தால் சொல்லுங்களேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. இது மொத்தமாக சொல்லப்போனால் ரோகம்னா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத தன்மை தான் ரோகம். நோயின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. அந்த உடம்புக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்? அது எந்த நோயானாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இப்போ ஓடிஎஸ்ஸோ ஓபிசி ஏதோ சொல்கிறாங்களா, அது எந்த நோயானாலும் நீங்கள் என்னன்னாலும் பேர் வச்சுக்கோங்க. நோய்க்கு மொத்தம் 4448 நோய் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எது வேணாலும் இருக்கட்டும். இல்லை தொடர்ந்து நோய் வந்துக்கிட்டே இருக்குது, எது அடிபட்டால் கூட சரிங்க, அடிக்கடி தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த நோயிலேருந்து வெளிவந்து உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த பரிகாரம். செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் நிச்சயமாக முருக கடவுள். அங்காரகன்னா செவ்வாய்க்கோட அதிபதி யாருன்னு கேட்டால் நம்ம முருக கடவுள். இதோ இங்கே இருக்கார், இவர் தான் முருக கடவுள் தான். சரிங்களா? இப்போ முருக கடவுள் நான் தினமும் தான் நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் வந்து தினமும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன், கந்தகுரு கவசம் படிக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி வேறு என்ன சொல்ல போகிறீங்க? எஸ், இதெல்லாம் தாண்டின்னு சொல்ல முடியாது. அதை இதெல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி நோய் வந்துட்டு இருக்கு, உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், எத்தனை வாரம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், எத்தனை வாரம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும், எத்தனை வாரம் சாப்பிடணும், எத்தனை வாரம் மூச்சு எடுக்கணும், எப்பயுமே தானே செஞ்சிட்ருக்கணும். என்னங்க இது கிளம்புறவரில் நம்ம சாப்பிட்ணுங்க, கிளம்புறவரிலும் உடம்புக்கு மூச்சு எடுக்கணுங்க. அப்போ கிளம்புறவரிலும் இந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த பரிகாரம் செய்யணும். சரி, எவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க. வீட்டில் உங்களுக்கு முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டில் நாங்கள் சின்னதாக விக்கிரகமே நாங்கள் வச்சுருக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். பால், தயிர், அப்புறம் விபூதி அபிஷேகம் நிச்சயமாக பண்ணணும். முருகருக்கு பண்ணிவிட்டு அப்புறம் அது சந்தன குங்குமம்லாம் வைக்கிறதா வச்சுருங்க. எங்கள் வீட்டில் விக்கிரகம்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம். ஓகே, முருகர் படம் இருக்குது, முருகர் படத்துக்கு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூலாம் வச்சுருங்க. ஆஸ் யூஷுவல் செய்கிறது தான். பூ வைக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறது எல்லாமே ஏற்றி வச்சுருங்க. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமானது. எத்தனை தடவை சொல்லணும் இந்த மந்திரம்னா 108 தடவை சொல்லணும். ஆனால் 108 தடவைன்றதை கவுண்ட் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கவுண்ட் பண்ணாமல் எப்படிங்க சொல்கிறது? அப்போ நான் வந்து கவுண்டிங் மிஷின் வச்சுட்டா வச்சுக்கூடாது, ஜபமாலை வச்சு சொல்லட்டா அதுவும் செய்யக்கூடாது. வேறு எப்படி தான் சொல்கிறது? இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள், நான் இந்த மந்திரம் 108 தடவை சொல்லணும், சொல்லிவிட்டு அமைதியாக உட்காரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்ககிட்ட நீங்கள் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் சொன்னால் யார் கேட்பாங்க? நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் அதான நினச்சிட்ருக்கோம். நான் சொல்லி யாரும் கேட்க மாட்டேன்றாங்கப்பா, ஏன்னா நீங்கள் சொல்லி நீங்களே கேட்கலையே. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், அடுத்தடுத்த ரகசியம் சொல்லிக்கிட்டே வரேன், பொறுமையாக பாருங்கள்.
ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் இந்த மந்திரம் எழுதிக்கோங்க. விபூதியில் எழுதிக்கோங்க. விபூதியை லைட்டாக தண்ணியில் குழச்சிக்கிட்டு எந்த மந்திரம்னு கேட்குறீங்களா? இப்போ தான் முக்கியமான சீன், சரிங்களா? ஓம் நமோ குமாராய நமக. திரும்ப சொல்கிறேங்க. ஓம் நமோ குமாராய நமக. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நமகன்னு சொல்கிறதுக்கும் ஸ்வாகான்னு சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு எப்போ நமக சொல்லணும் எப்போ ஸ்வாகா சொல்லணும் தெரியல. ஏன்னா அதுக்கு அர்த்தமே தெரியல. அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு கூகுளெலாம் தேடக்கூடாது. உங்களுக்கு என்ன கமெண்ட் தெரியுமோ அதை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ போடுங்க, சரிங்களா? இந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக அப்படின்னு ஒரு பிளேட்டில் எழுதிருங்க. எழுதிட்டு முருகருக்கு முன்னாடி வச்சுருங்க. கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி முருகர்கிட்ட உக்காந்துக்கிட்டு ஓம் நமோ குமாராய நமஹ. ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டீங்களா? இன்ஹேல். அப்புறம் மறுபடியும் ஓம் நமோ குமாராய நமஹ. இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 108 தடவை சொல்லியிருக்கோமா சொல்லி இந்த மந்திரம் உச்சாரணம் செய்ய 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 இந்த மந்திரம் அப்படியே நமக்குள்ளே சேர்ந்து அப்படியே மெதுவாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சவுண்டாக சொல்ல ஆரம்பிக்கிறோம், இப்போ மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளே நின்றுடும். அப்புறம் வாயை மூடிட்டு உள்ளுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிப்போம். அப்புறம் அதுவும் நின்று உள்ளுக்குள்ளேயே வாய் அசைவேறு நாக்கு அசைவும் இருக்காது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த நிலைக்காகத்தான் நம்ம இந்த மந்திரம் சொல்கிறோம். இந்த நிலைக்காக இந்த மந்திரம் சொல்லி அந்த சக்தி அந்த எனர்ஜி லெவல் உள்ளுக்குள்ளே வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட என்ன நோயாக இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது பிரம்மம்னா உருவாக்கக்கூடிய புதிதாக படைக்கக்கூடிய படைப்பு நிலை ஆற்றல் கொண்ட நேரம். இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நோயெல்லாம் போயிட்டு ஆரோக்கியம் என்ன? ஆரோக்கியம் ஒரு படைப்பு. ஆரோக்கியங்கிறது ஒரு படைப்பு, சரிங்களா? அந்த படைப்பாற்றல் மூலியமாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை தினம் எவ்ரி டியூஸ்டே நீங்கள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாயின் அங்காரகன். அங்கம்னா உடம்பு. முருகர் தான் அவருக்கு அதிபதி. அப்போ அந்த முருகருக்கான இந்த மந்திரம் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நோய்கள், அது மனநோயாக இருந்தாலும் சரி, உடம்புல நோயாக இருந்தாலும் சரி, முக்கியமாக உடம்புல இருக்க நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். உங்கள் இதை யாருக்கு? என் பையனுக்காக செய்யலாமா? பல தாய்மார்கள் கேட்குறாங்க, இது என் பையனுக்காக செய்யலாமா, என் பொண்ணுக்காக செய்யலாமா, என் பேரனுக்காக செய்யலாமா? உங்களுக்காக தான் நீங்கள் செய்யணும். உங்கள் பையன் செய்யணும், அவருக்கு தான் செய்யணும். நீங்கள் சமைச்சு கொடுக்கலாங்க, முடிஞ்சால் ஊட்டி கூட விடலாங்க. முழுங்கிறது உங்கள் பையன் வேலை. யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பசி அவங்க தான் சாப்பிட்ணும். அவங்களுக்கு மந்திரம் சொல்லிக் கொடுங்க. வேணா இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மந்திரம் சொல்ல சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கைலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கர்ம வினை அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களுக்காக தான் செய்யணும், உங்களுக்காக மட்டும்தான் செய்யணும், மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடாது, சரிங்களா? அது இதே குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்யலாம். ஏன்னா அவங்கள போய்ட்டு மந்திரம்னா ஒன்றும் தெரியாது, நார்மலாக பேச மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்யலாம், சரிங்களா? ஆக பெரியவங்களுக்காக நீங்கள் செய்யணும், உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. இதை ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை சொல்லுங்கள். ஒரு செவ்வாய்க்கிழமை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த தட்டில் நீங்கள் விபூதியில் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த விபூதியை கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது மந்திரம் சொல்லி உருவேற்றப்பட்ட அந்த விபூதி பிரயோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த விபூதியை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நார்மலாக டெய்லியுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் ஒரு தடவை எடுத்து வச்சுக்கலாம், சாயங்காலம் ஒரு தடவை கூட எடுத்து வச்சுக்கலாம். அது நீங்கள் பயன்படுத்த அந்த மந்திரத்தோட சக்தியும் அந்த விபூதியோட சக்தியும் உங்களுக்குள்ளே சேரும். ஒரு வாரமும் செய்யுங்க. எப்பயுமே நீங்கள் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஜாலியாக, ஹாப்பியாக, சூப்பராக இருப்பீங்க. பயங்கர ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால இந்த மந்திரம் பயன்படுத்துங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க. வாழ்க்கையில் சூப்பராக ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க வளமுடன்.